श्रीमान वेंकटनाथार्य कवितार्घ्य केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि संत श्रीरंगपृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ती भुवनत्राण पदपङ्कजरे नमः। संत श्रीरंगपृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ती भुवनत्राण पदपङ्कजरे नमः। वरदाय परं नमोस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजां यदुपज्ञमशेषतः पृथिव्यां प्रतितो राघव पादुका प्रभावः। प्रस्ताव पद्धति श्लोकम 4 दिव्यस्थानात् त्वमिव जगति पादुके गाहमाना पादन्यासं प्रथममनगा भारती यत्र चक्रे योगक्षेमं सकलजगदां त्वय्यधीनं सजानन् वाचं दिव्यां दिशतु वसुधा श्रोत्रजन्मा मुनिर्मे। हे पादुके ओ पादुகையே त्वमिव உன்னை போல் திவ்யஸ்தானாத் மேலுலகங்களிலிருந்து ஜகத்தின் இந்த பூலோகத்திற்கு காகமானா வருகின்ற அனகா குற்றமற்ற பாரதி சரஸ்வதி தேவி பிரதமம் முதல் பாதன்யாசம் அடிவைப்பை எத்திர எவரிடத்தில் சக்கரே செய்தாலோ சகல ஜகதாம் எல்லா உலகங்களுடையவும் யோகக்ஷேமமானது துயி அதீனம் உன் வசத்தில் இருக்கிறது என்று ஜானன் அறிந்த சக அந்த வசுதா ஸ்ரோத்ர ஜன்மா முனிகி வால்மீகி முனிவர் மே எனக்கு திவ்யாம் உயர்ந்த வாச்சம் வாக்கை திசது கொடுத்தருள வேண்டும். பாதுகையின் பிரபாவத்தை ஸ்பஷ்டமாகவும் சாட்சாத்தாகவும் நாம் அறிவது வால்மீகி மகரிஷி செய்த ஸ்ரீமத் ராமாயணத்திலிருந்துதான். ஆகையால் தாம் ஆரம்பிக்கும் ஸ்தோத்திரத்திற்கு ஏற்ற சொல்லையும் பொருளையும் அருளும்படி அம்முனிவரை வேண்டுகின்றார். வால்மீகி இருவிதமான சிறப்பு உள்ளவர். உலகத்தில் முதலாக ரசமயமான காவியம் உண்டானது அவரிடத்தில்தான். அதனால் அவர் ஆதி கவி என்றும் அவர் செய்த ராமாயணம் ஆதி காவியம் என்றும் போற்றப்படுகின்றனர். சிம்மாசனத்தில் வீற்றிருந்து சர்வலோக யோகக்ஷேம நிர்வாகம் செய்ய வல்லது பாதுகை என்பதை நன்றாக அறிந்தவர் அவர். ஆகவே அவருடைய அனுகிரகமும் வேண்டும் என்பது கருத்து. குற்றமற்ற என்பதற்கு குணங்கள் நிறைந்து ரசமாயிருக்கின்ற என்பது கருத்து பொருள். சரஸ்வதியின் உருவமான இவ்வித உத்தம காவியம் இவ்வுலகத்தில் இல்லாமல் இருந்தது. பிறகு வால்மீகி மூலமாகவே முதலாக உண்டாயிற்று. இது மேலுலகத்திலிருந்து இங்கு வர விரும்பிய சரஸ்வதி தனது முதல் அடியை வால்மீகியினிடத்தில் வைத்தாள் என்று இவ்விதமாக இங்கே பேசப்படுகின்றது. சரஸ்வதி மேலுலகத்திலிருந்து இவ்வுலகத்திற்கு எப்படி வந்தாள் எனில் பாதுகை எப்படியோ அப்படி என்று உபமானம் காட்டப்படுகிறது. எம்பெருமான் வாமனாதி அவதாரம் செய்யும் போது பாதுகையும் கூடவே உலகத்திற்கு வருகின்றது. அப்படியே சரஸ்வதியும் இங்கு வந்தாள். இவ்வுலகத்தாரை அனுகிரகிப்பதற்காகவே அந்த வருகை. நம்மை போல் கர்ம பலனை அனுபவிப்பதற்காக அன்று என்பது கருத்து. ரிஷிகளை காட்டில் மிகச் சிறந்தவர்கள் ஆழ்வார்கள் என்பது நம் ஆச்சாரியர்கள் கருதுகின்றனர். அதனால் ஆழ்வாரையும் முன்பு பிறகு வால்மீகியையும் வணங்கியது. மேலும் வேதத்தை முதலிலும் இதிகாசத்தை பிறகும் சொல்வதே கிரமம். 5வது ஸ்லோகம் நீச்சேபி ஹந்த மம மூர்தனி நிர்விசேஷம் துங்கேபி நிவிஷதே நிகமோத்தமாங்கே பிராச்சேதச பிரபிருதிபிஹி பிரதமோபகீதம் ஸ்தோஷ்யாமி ரங்கபதி பாதுகையோரிகம் தத். நீச்சே மிகவும் தாழ்ந்ததான மம மூர்தனி அபி என் தலையிலும் துங்கே மிகவும் உயர்ந்த நிகம உத்தமாங்கே அபி வேதசிரசான உபனிஷத்திலும் எந்த பாதுகையானது நிவிஷதே தாழ்வு உயர்வு என்ற வாசியையும் புகழ்ச்சித்து பதிந்திருக்கின்றதோ தத் அந்த குணமுடையதும் பிராச்சேதச பிரபிருதிபிகி வால்மீகி முனிவர்களால் பிரதம உபகீதம் எனக்கு முன்னே பாடி அனுபவிக்க பெற்றதுமான ரங்கபதி பாதுகையோ ரங்கநாதனுடைய பாதுகைகளின் யுகம் இணையை ஸ்தோஷியாமி குறித்த அளவுக்கு துதி செய்ய போகின்றேன். இங்கு வாசியர உயர்ந்த இடத்தில் பழகுவதும் பரத்துவமின்றி பரமநீச்சனான என் தலையிலும் பொருந்தியிருக்கின்றது பாதுகை என்று ஆச்சாரியன் குறிப்பிட்டது ஸ்லோகத்தின் வழியே அறியப்படுகின்றது. ஆகையால் எனக்கும் துதி செய்ய வல்லமை வாய்க்கும் என்று சுவாமி அருளி செய்கிறார். தத்தே முகுந்த் ஸ்லோகம் 6
தத்தே முகுந்தமணி பாதுகையோர் நிவேஷாத் வல்மீகசம்பவகிரா சமதாம் மமோக்திஹி கங்கா பிரவாகபதிதஸ்ய கியானிவ ஸ்யாத் ரத்யோதகஸ்ய யமுனா சலிலாத் விசேஷः. மம நீச்சனான என்னுடைய உக்திஹி சொல்லான இந்த ஸ்தோத்திரமும் முகுந்தமணி பாதுகையோ பகவானின் ரத்னமயமான பாதுகை விஷயமாக நிவேஷாத் அமைந்ததால் வல்மீக சம்பவகிரா வால்மீகியின் வாக்குடன் சமதாம் ஒருபடி ஒத்திருப்பை தத்தே பெறும். கங்கா பிரவாக பதிதஸ்ய கங்கையின் வெள்ளத்திலே விழுந்துவிட்ட ரத்யா உதகஸ்ய தெருத்தண்ணீருக்கு யமுனாத் சலீலாத் அதில் விழுந்த யமுனை தீர்த்தத்தை காட்டிலும் விசேஷவாசியானது கியாத் இவஸ்யாத் எவ்வளவுதான் இருக்கும், ஏதேனும் இருக்குமோ. மழையில் கங்கையோரத்தில் இருக்கும் தெருத்தண்ணீர் கங்கையில் விழாமல் இருக்க முடியுமோ? கங்கையில் விழுந்த பிறகு யமுனையின் ஜலம் வீழ்கின்றதே, அதேபோல் அது ஆகாது என்பதுண்டோ? கங்கையின் சேர்க்கையால் புனிதமாக்கும் சக்தி அதற்கும் உண்டாகிறது. அதுபோல் நீச்சன் செய்யும் ஸ்தோத்திரமும் விஷய கௌரவத்தாலே பிறருக்கு பயன்படும். நானும் அவசமாக செய்கிறேன். வேண்டா என்று நிறுத்திக்கொள்ள என்னால் ஆகாது. அனிஷ்டங்கள் விலகும், இஷ்டம் கைகூடும். பாதுகையின் அனுபவத்தை அளிக்குமென்றே அளவில் நான் இராமாயணத்தோடு சாமியம். மற்றபடி ரிஷி வாக்கிலும் இந்த சொற்களின் அமைப்பிலும் அதற்கு விசேஷம் பல இருப்பதை மறுக்கவில்லை. ஸ்லோகம் 7. விஜ்ஞாபயாமி கிமபி பிரதிபன்ன பீதிஹி ராகேவ ரங்கபதி விப்ரம பாதுகே த்வாம் வெந்தும் க்ஷமா சதசதி விகதாப்யசூயாஹ சந்தஸ்பிருஷந்து சதயை ஹிருதயை ஸ்துதிம் தே. ஹே ரங்கபதி விப்ரம பாதுகே, ஸ்ரீரங்கநாதனுடைய உல்லாச பாதுகையே. பிரதிபன்ன பீதிஹி பயப்பட்டு, ராகேவ முன்னாடி ஸ்தோத்திர ஆரம்பத்திலேயே, துவாம் முன்னிடத்தில், கிமபி ஒன்று, விஜ்ஞாபயாமி விண்ணப்பிக்கின்றேன், சதசி குணதோஷங்களை வெந்தும் அறிந்து வெளியிடுவதற்கு, க்ஷமாகா சக்தி உள்ளவர்களான, சந்தகா பெரியோர்கள், தே ஸ்துதிம் உன்னுடைய இந்த ஸ்தோத்திரத்தை, விகதவப்ய சூயாகா பொறாமையற்றவர்களாய், கருணை சதையைகி கருணை நிறைந்த ஹிருதயைகி மனத்தோடு, ஸ்பிருஷந்து ஆராயட்டும். கவி பாடுவதில் சாமர்த்தியமுள்ள ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் தேசியனுடைய கவிதார்க்கிய சிம்மம் என்ற விருதை சகியாமல் மன விஷயத்தின் தேசிகனை காட்டிலும் தமக்குள்ள சாமர்த்தியம் மிக அதிகம் என்று எண்ணமுள்ளவராய் சுவாமியை போட்டி கழைத்தார். ஸ்ரீ வைஷ்ணவர்களோடு எவ்விஷயத்திலும் போட்டியிட்டு ஜெயம் பெற விரும்பும் சுபாவம் இல்லாமையால் சுவாமி தேசிகன் இதற்கு இணங்காமல் இருந்தார். ஆனால் அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் தான் அபிநிவேசத்தை விடாமல் எவ்விதத்திலும் பரீட்சையை நடத்தியே தீருவது என்ற திட சங்கல்பம் பண்ணி, முடிவாக அப்போது ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளிருந்த பாகவதோத்தமர்களை பிரார்த்தித்து தேசியனை போட்டியில் பிரவர்த்திக்குமாறு நியமித்து அருள வேண்டும் என்று நிர்பந்தித்தார். இது நிமித்தமாக ஒரு திவ்ய கிரந்தம் அவதரிக்கட்டுமே என்று எண்ணிய அப்பெரியோர்கள் கீழ் சொன்ன விதம் கோஷ்டியில் தேசிகன் திருமுடியில் ஸ்ரீசடாரியை எழுந்தருளப் பண்ணி மறுக்க முடியாதபடி நியமித்தார்கள். ஆகவே சுவாமி இந்த கிரந்தத்தை செய்ய வேண்டியதாயிற்று. இப்படி செய்ய ஆரம்பித்த போது சுவாமிக்கு பெரும் பயம் ஒன்று உண்டாயிற்று. பாகவத ஆச்சாரிய அனுகிரகம் நிரம்ப பெற்றிருப்பதால் தாம் செய்யும் கிரந்தம் இனிது முடியும் என்பதிலும், போட்டியிடும் ஸ்ரீ வைஷ்ணவர் செய்யும் கிரந்தத்தை காட்டிலும் எல்லா விஷயங்களிலும் சிறப்பு பெற்று விளங்கும் என்பதிலும், அவர் பக்கம் தோல்வியும் தம் பக்கம் வெற்றியும் இருக்கும் என்பதிலும் சுவாமிக்கு சிறிதும் சந்தேகமில்லை. ஆனால் இந்த வெற்றியும் தோல்வியும் உலகமறிய ஏற்பட்ட பிறகு அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் பக்கத்தில் நிலை எவ்விதமாயிருக்கும்? அவரோ, அவரிடத்தில் அபிமானம் உள்ளவர்களோ எல்லாரும் சத்துக்களே, எல்லோரும் இது குணம், இது தோஷம் என்று விவேகம் நிரம்பியவர்களே. ஆகிலும் தம் பக்கத்தில் தோல்வியும் எதிர்பக்கத்தில் வெற்றியும் உண்டான காரணத்தினால் அசூயை என்ற பொறாமை உண்டாகி இந்த பாதுகா சகஸ்திர ஸ்தோத்திரத்தில் குணம் ஒன்றுமே இல்லை என்றும் எல்லா குற்றங்களும் நிறைந்திருக்கின்றன என்றும் பறைசாற்றி புகுவார்கள் ஆயின், இது பரதேவதையான பாதுகையின் இடத்திலேயே பண்ணும் பெரும் அபராதமாக முடியுமாகியால் அவர்களுக்கு ஆத்மநாசம் ஏற்பட்டுவிடுமே. இதற்கு நிமித்தம் தாம் ஆக வேண்டியிருக்குமே. இந்த சங்கடத்திற்கு நாம் என்ன செய்வது என்பதே அந்த பயம். அதனால்
பாதுகையினிடத்தில் ஸ்தோத்திர ஆரம்பத்திலேயே பிரார்த்திக்கின்றார். அம்மா பாதுகையே, பெரியோர்கள் என்னிடத்தில் அசூயைப்படாமலும் அது மட்டுமின்றி தயை உள்ளவர்களாயும் இருந்து இந்த ஸ்துதியை பராமர்சிக்க வேண்டும். அப்படியாகில் இதில் ஒரு குற்றமும் தோன்றாமல் சர்வ குணங்களும் நிறைந்து வெகு அழகாகவே இருப்பதாக தோன்றும். அதனால் அவர்கள் உன்னிடத்தில் சிறிதும் அபச்சாரப்படாமல் இருப்பார்கள். ஆகவே இந்த அனுகிரகத்தை நீ அவசியம் செய்ய வேண்டும். இது உன் ஸ்துதி, உன் விஷயமான ஸ்துதி. மேல் சொல்லப் போகின்றபடி என் முகமாக நீயே செய்யும் ஸ்துதி. எனக்கு சிறிதும் இஷ்டமில்லாமல் இருக்க நீயே பலாத்காரமாய் செய்விக்கும் ஸ்துதி. ஆகையால் இதனால் ஒருவருக்கும் ஒரு தீங்கும் ஏற்படாமல் காக்க வேண்டியது உன் பொறுப்பு. அஸ்ரத்ததானமபி ஸ்லோகம் 8. அஸ்ரத்ததானமபி நன்வதுனா ஸ்வகீயே ஸ்தோத்ரே நியோஜயசி மாம் மணிபாதுகே த்வம் தேவ பிரமாணமிக ரங்கபதிஸ்ததா த்வே தஸ்யைவ தேவி பதபங்கஜயோர் யதா த்வம். ஏ மணிபாதுகே, ஓ ரத்ன பாதுகையே, அஸ்ரத்ததானமபி எனக்கு ஸ்ரத்தை இல்லாமல் இருந்தும், மாம் என்னை, அதுனா இப்போது, ஸ்வகியே தன்னுடையதான, ஸ்தோத்திரத்தில், துவம் நீ, நியோஜயசி நனு பிரவர்த்திக்கின்றாயென்றோ. ஏ தேவி, ஓ தேவியே, இக இந்த சந்தர்ப்பத்தில், இந்த நிலையில், ததாத்வே எனக்கு ஸ்ரத்தை இல்லை என்கிற விஷயத்தில், தேவ ரங்கபதிகி எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதன் பிரமாணம் சாட்சி. தஸ்யைவ அந்த ரங்கநாதனுடையவே பதபங்கஜயோகோ பாதார விந்தங்களுடைய ஸ்தோத்திரத்தில் ததாத்வே எனக்கு ஸ்ரத்தை இல்லை என்கிற விஷயத்தில் துவம் நீ யதா எப்படியோ சாட்சியோ அப்படி. உமக்கு இஷ்டமில்லாமல் நானே பலாத்காரமாக செய்ய சொல்லுகிற ஸ்தோத்திரமா இது என்று பாதுகாதேவி கேட்க, ஆமாம் அப்படியேதான் என்கிறார் தேசிகன். அதன் மேல் பாதுகை, என்னை ஸ்துதிப்பதில் உமக்கு இஷ்டமில்லையா? உண்மையை சொல்லும் என்ன? ஆம், உண்மையாக சொல்கிறேன். இப்போது இந்த ஸ்ரீ வைஷ்ணவரோடு போட்டி போட்டுக்கொண்டு உன்னை ஸ்தோத்திரம் செய்வதில் எனக்கு சிறிதும் இஷ்டமில்லை என்கிறார். இதை நான் நம்ப முடியாது என்று பாதுகை சொல்ல, இது உண்மை என்கிற விஷயத்தில் சர்வஜனான சாக்ஷாத் ரங்கநாதன் சாட்சி என்கிறார். உம்மிடத்தில் பக்ஷபாதம் உள்ளவர் அவர், அவரையும் நான் நம்ப முடியாது என்ன மேல் ஒரு விஷயம் என்கின்றார். நம் திருமுடியில் பாதுகை சடாரி எழுந்தருளி இருக்க பெரியோர்களின் நியமனப்படி போட்டிக்காக கிரந்தம் எழுதுகின்றேன் என்று சுவாமி அங்கீகரித்த பிறகு எந்த விஷயமாக கிரந்தம் எழுதுவது என்று கேள்வி எழ, போட்டிற்கு அழைத்த ஸ்ரீ வைஷ்ணவர் ஸ்ரீ ரங்கநாதன் திருவடியே விஷயமாகலாம், அதை பற்றி அடியேன் எழுதுகின்றேன் என்று விண்ணப்பம் செய்ய, பெரியோர்களும் அதை அங்கீகரித்து சுவாமிக்கும் அது சம்மதம்தானே என்று சாதித்துள்ள தேசிகன் அதை அங்கீகாரம் பண்ணாமல், அந்த சுவாமி எம்பெருமான் திருவடி விஷயமாக சாதிக்கட்டும், அடியேன் அதற்கு கீழே இருக்கும் பாதுகையை பற்றி எழுதுகின்றேன் என்று சாதித்தார். இப்படி எம்பெருமான் திருவடியை பற்றி கிரந்தம் எழுதுவதில் தேசிகன் ஸ்ரத்தை கொள்ளவில்லை என்பது உண்மையான விஷயம். ஆயினும் ஸ்ரீ ரங்கநாதன் இதை நான் நம்ப முடியாது என்பானாகில் அவனை நம்ப செய்ய அந்த சமயத்தில் தேசிகன் திருமுடியில் எழுந்தருளிருந்த பாதுகையை தான் சாட்சியாக காட்ட வேண்டும். இந்த நிலையில் வைத்து சுவாமி சொல்லுகின்றார், பாதுகாதேவி, நான் எம்பெருமானுடைய திருவடி விஷயமாக ஸ்தோத்திரம் செய்வதை மறுத்தேன். அதில் நான் ஸ்ரத்தை கொள்ளவில்லை. இது உனக்கு பிரத்யக்ஷமாக தெரிந்த விஷயம். ஆகையால் நீ உண்மை சாட்சியே அன்றி என்னிடத்தில் பக்ஷபாதமுள்ள பொய் சாட்சி அல்ல. அப்படியே உன்னை பற்றி ஸ்தோத்திரம் செய்வதிலும் எனக்கு ஸ்ரத்தை இல்லை என்கிற விஷயத்தில் ஸ்ரீ ரங்கநாதனும் உண்மை சாட்சியே, பக்ஷபாதமுள்ள பொய் சாட்சி அல்ல என்று. இப்படி எனக்கு ஸ்ரத்தை இல்லாமல் இருக்க நீயே நிர்பந்தமாக இந்த ஸ்தோத்திரத்தை செய்விக்கின்றாயாகையால் இதனால் எவ்வித தீங்கும் விளையாதபடி பார்த்து கொள்ள வேண்டியது உன் பொறுப்பு என்றார். ஸ்லோகம் 9. யதாதாரம் விஸ்வம் கதிரபி ச எஸ்தஸ்ய பரமா தமப்யேகா தத்சே திசஜகதிம் தஸ்ய ருச்சிராம் அதம் சா கம்சாரேஹே திரிகினஹர துர்போதமகிமா கவீனாம் க்ஷுத்ராணாம் தமசி மணிபாது ஸ்துதிபதம். ஏ கம்சாரே மணிபாது, ஓ எம்பெருமானுடைய ரத்ன பாதுகையே, விஸ்வம் உலகம் முழுவதும், சர்வமும், யதாதாரம் எவனை ஆதாரமாக உடையதோ, எவனால் தாங்கப்படுகின்றதோ, தமப்பி அவனையும், ஏகா நீ ஒருத்தியே, தத்சே தாங்குகின்றாய், அப்பிச்ச மேலும், எவன், தஸ்ய அவ்வுலகத்திற்கு, பரமாகதிகி உத்தமகதியாய் முடிவிலே போய் சேர வேண்டிய இடமுமாய் இருக்கின்றானோ, தஸ்ய அவனுக்கு, அப்பரம புருஷனுக்கு,
ருச்சிராம் கதிம் அழகிய கதியை திசசிச்ச குடிக்கின்றாய். சா அப்படிப்பட்ட ருச்சிராம் கதிம் அழகிய கதியை திசசிச்ச குடிக்கின்றாய். சா அப்படிப்பட்ட திரிகிணஹர பிரம்மருத்ராதிகளாலும் துர்போதம் அறிய முடியாத மகிமா பெருமைகளையுடைய துவம் நீ சுத்ரானாம் சிறிய கவீனாம் கவிகளுடைய சுதிபதம் சுதிக்கு விஷயமாய் கதம் எப்படி அசி ஆவாய். இது முதல் சுதி விஷயமான பாதுகையின் பெருமையையும் ஸ்தோத்திரம் பண்ண புகுகின்ற தன் சிறுமையும் பற்றி பேசுகின்றார். உலகங்களை எல்லாம் தாங்குகின்ற சர்வேஸ்வரனையும் பாதுகை தாங்குகின்றது. உலகங்களுக்கெல்லாம் உத்தம கதியாயிருக்கின்ற அவனுக்கும் இது உத்தம கதியை தருகின்றது. சிறந்த நடையை தருகின்றதென்றும் உயர்ந்த பதவியை தருகின்றதென்றும் ஸ்லேடை இங்கே இருப்பதை கவனிக்க வேண்டும். ஆகவே எம்பெருமானை காட்டிலும் அதிக பிரபாவம் உள்ளது பாதுகை. அதை அல்ப கவிகள் எப்படி சுதி செய்ய முடியும்? அதன் பெருமையும் அதன் தாம் சிறுமியும் உள்ளபடி உணர்ந்தால் என்னை போன்ற சிறு கவிகள் நமக்கு இது விஷயமாக மாட்டாது என்று விலகி நிற்க வேண்டியதே நியாயம். ஆகிலும் நான் சுதிக்கப் போகின்றேன் என்பது கருத்து. ஸ்ருதப்பிரஜா சம்பன் மகித மகிமான கதி கதி ஸ்துவந்தி த்வாம் சந்தா ஸ்ருதி குஹர கண்டு ஹரகிரஹ அஹம் த்வல்பஸ்தத்வத் யதிக பகு ஜல்பாமி ததபி உதாயத்தம் ரங்கக்ஷிதிரமண பாதாவணி விதுகு. ஸ்லோகம் 10. ஹே ரங்கக்ஷிதிபத க்ஷிதி ரமண பாதாவணி, ஓ ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதுகையே, சுத்த சாஸ்திர ஞானமும் பிரக்ஞா மேதையும் சம்பத் நிறைய பெற்று அதனால் மகித யாவராலும் போற்றப்பட்ட மகிமானகா பெருமையுடையவராய் ஸ்ருதி குஹர காது துளையின் கண்டூஹர தினைவை போக்குகின்ற செவிக்கினிய கிரகா வாக்கை படைத்தவர்களான கதி கதி எத்தனையோ சந்தகா பெரியோர்கள் துவாம் உன்னை ஸ்துவந்தி ஸ்தோத்திரம் செய்கின்றார்கள். அல்பத்துகு அவ்வித யோக்கியதை ஒன்றுமில்லாத மிக சிறியவனான அகம் நான் இந்த சந்தர்ப்பத்தில் இப்போது தத்வத் அவர்கள் போல் வெகுவாக மிக ஜல்பாமி யத் உன்னை பற்றி பேசுகின்றேனே. ததபி அதுவும் துவதாயத்தம் அருளினால் ஏற்பட்டது என்று சந்தகா பெரியோர்கள் விதுகு அறிவார்கள். இயற்கையாகவே மகா புத்திமான்களாய் வேதாந்தம் வரையில் உள்ள சகல சாஸ்திரங்களையும் கற்று முதிர்ந்த ஞானிகளும் ஞானம் உள்ளவர்களுமாய் கர்ணமிருதமான உயர்ந்த காவியங்களை இயற்றக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்தவர்களுமான மகான்கள் எத்தனையோ பேர் உன்னை ஸ்தோத்திரம் செய்கின்றார்கள். அவர்களுக்கு இவ்வித யோக்கியதை உண்டானது உன் அருளால்தான். அவர்கள் பெரும் புண்ணியம் செய்திருக்கின்றார்கள். அதற்கு தக்கபடி நீ அவர்கள் அபார யோக்கியத்தை கொடுத்திருக்கின்றாய். அதுபோலவே மிகவும் சொல்ப புண்ணியத்தை செய்திருக்கின்ற எனக்கு நீ மிக ஸ்வல்யமான யோக்கியத்தை கொடுத்திருக்கின்றாய். பெரிதோ சிறிதோ எல்லாம் உன்னால் உண்டானதன்றோ, சர்வ காரணமன்றோ நீ. இவ்வுண்மை வேதாந்தம் கற்ற பெரியோர்கள் கண்டதன்றோ. ஆகவே நீ கொடுத்த சக்தியை கொண்டுதான் எல்லோரும் உன்னை துதிக்க வேண்டியிருக்கின்றது. அதை அதிகமாக பெற்றவர்கள் அதற்கு தக்கபடியும் குறைவாக பெற்றவர்கள் அதற்கு தக்கபடியும் சுதிக்கின்றார்கள். நான் அதை மிக குறைவாக பெற்றவன், அதற்கு தக்கபடி நான் சுதிக்கின்றேன். இதில் குற்றம் என்ன? 2 இடத்திலும் சுதியை செய்விக்கின்றவள் நீதான். ஆகியால் யோக்கியதை இல்லாத அல்ப கவியாகிய நீ ஏன் சுதிக்கின்றாய் என்று என்னை கேட்பதற்கில்லை. நீ செய்விக்கின்றாய், நான் செய்கின்றேன் என்பது கருத்து.